பூச நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் பிறந்துக்கிறவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியில் வந்தால் தான் நல்லா இருப்பாங்க. பூர்வீகம் அவங்களுக்கு ஆகாது. பூர்வீகத்தில் இருக்க வரைக்கும் அடுத்த வளர்ச்சி அவங்களுக்கு போகாது. அவங்களுடைய ஊருக்காகவே அவங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா காலமே அதில் போயிடும். அப்போ அது மூலிமா நம்மளுக்கு இதெல்லாமே செயல்படணும் அப்படிங்கிற விஷயம் ஜாதக ரீதியாக இருக்குது. அவங்க 13 வயசு வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்குது பெற்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் 13 வயசுக்கு மேலே 20-25 வயசு ஆகும்போது அவருடைய மெச்சூரிட்டியால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வருவார். அவங்க அதிகமாக பாருங்கள், அந்த நீர் ராசியான கிரகம் கடகராசியில் பிறந்துக்கிறவங்களுடைய வீட்டில் கிணறு தண்ணி இந்த மாதிரி போரு எது இருந்தாலும் அவங்க கை ராசிக்கு நல்லா ஒத்து வரும். ஒரு பசுமாடு வாங்கி விட்டாங்கன்னா அது ஈத்து பேத்தெல்லாம் எடுத்து அவங்களோட பேரம்பேத்தியாட்ட உருவாக்கி போடும். அவங்க எப்பவுமே அவங்க கைராசியான முகம் வட்ட முகமாக இருக்குது. சந்திரன் என்பது அழகு, கடகம் என்பது நிலா, அதாவது சந்திரன் என்பது நிலா. இந்த வட்ட முகம், புட்டு கண்ணம், அந்த பல் சிரிப்புகள், பல் வரிசைகள், இது எல்லாமே 3ஆம் பாகத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தோற்றமும் ஒரு தெய்வ அம்சமும் அவங்களுக்கு பொருந்தியிருக்கு. அப்போது அந்த தோஷங்களெல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் இவங்க பிறவி எடுத்திருப்பாங்க. இந்த உலகத்தில் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தை இவங்க கையாண்டிருப்பாங்க. அவங்க தாத்தா பாட்டியோட புண்ணியமெல்லாம் இவருக்கு தான் சேரும். அவங்களுடைய பண்பாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை எப்படியாவது நல்லா வளர்த்தி வாழும் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக நடத்தினாலே நம்மளுக்கு போதும்னு சொல்லி இந்த மனம் ஒவ்வொரு நிமிஷமும் இயங்கும். அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே பூச நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எப்போவுமே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பிறக்கும் போதே கிடச்சாச்சு. அவங்க பார்த்திங்கன்னா வீடு வாசல் நீட்டாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், தினமும் ஒரு துணியை மாற்றுறது, அவங்களுடைய உள்ளத்தை சரிப்படுத்தி வச்சுக்கிறது, யாராவது ஒருத்தர் குறை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்காமல் இருக்கிறது, யாருக்கிட்டையும் போய் கையேந்தாமல் இருக்கிறது, நம்பிக்கை நாணயமாக இருக்கிறது, பொய் திருட்டு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கணும். அப்போ இந்த பூச நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ளத்தில் இருக்கும். ஏதோ ஒன்றில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க.